Hi friends, welcome to Pinko Pink channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கனிஷ்காவோட ஸ்கூல்ல வந்து வில்லேஜ் லைஃப் அண்ட் சிட்டி லைஃப் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்போ வந்து நடத்தினாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களால முடிஞ்ச ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. இந்த சின்ன பசங்களுக்கு எல்லாமே அவங்களோட பேரண்ட்ஸ் சப்போர்ட்ல வந்து சூப்பரா வந்து ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட்டையும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அங்கே என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் கூட செஞ்சு கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ பஞ்சாபில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போடுற ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் வந்து இந்த சின்ன பசங்களுக்கெலாம் போட்டு ரொம்ப அழகாக வந்து குழந்தைங்க எல்லாருமே இருந்தாங்க. ஸோ பேரண்ட்ஸ் எல்லாம் காலையில் ஒரு 10:30க்கு மேலே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியே இந்த எல்கேஜி யூகேஜி அதில் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு கிளாஸஸாக போய் நாங்கள் வந்து பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு எல்லாருமே இதை பண்ணி ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் குழந்தைங்களும் கூட வந்து செய்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இது மாதிரி பண்ணுறப்ப தான் அவங்களுக்கு வந்து ஓனாக அந்த ஒரு க்ரியேட்டிவிட்டி எல்லாமே வந்து உருவாகும். ஸோ ப்ராஜெக்ட் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்கூல்லேயும் வந்து அதெல்லாம் பண்ணணும். பண்ணுறப்ப குழந்தைங்களுக்கும் வந்து அந்த ஆர்வம் வரும், இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது இந்த கர்நாடகாவை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஃபுட்டு, அதுக்கப்புறம் அங்கே ஃபேமஸான இந்த டெம்பிள்ஸ் பிளேசஸ் அதெல்லாமே கூட சூப்பராக வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ டேபிளில் வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சாரீ மாதிரி எல்லாம் போட்டு கவர் பண்ணியிருந்தாங்க. இந்த எக்ஸ்போவில் வந்து ஒரு சின்ன போட்டியே நடக்குங்க. எந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு மார்க் எல்லாம் போடுவாங்க அப்படின்ற மாதிரி கனிஷ்கா சொல்லியிருந்தா. ஸோ இந்த கர்நாடகாவில் வந்து பாருங்கள், இந்த சார்ட்டில் நிறைய விஷயங்கள் வந்து எழுதி ஒட்டியிருக்காங்க. இந்த மைசூர் பேலஸ் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இதை வந்து ஒரு பொண்ணு வந்து பண்ணி கொண்டு வந்திருக்கா. ரொம்ப ரொம்ப அழகாக அதுக்கு லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. அடுத்ததாக இந்த இஸ்கான் டெம்பிள், அப்புறம் கோல் கும்பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அது டெம்பிளாக என்னன்னு எனக்கு தெரியலங்க, ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ சூப்பராக வந்து சின்ன பசங்கள்லாம் ரொம்ப அழகாக வந்து இதெல்லாம் செஞ்சு அவங்க கிளாஸ் ரூமில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இதை வந்து இன்றைக்கி வீடியோவாக வந்து இதை ஷேர் பண்ணுறேன். அடுத்ததாக குஜராத்தில் வந்து அங்கே போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த பாத்திரங்கள், அங்கே வீடுகள்லாம் என்ன மாதிரி இருக்கும், அப்புறம் அங்கே இருக்கிற ஜென்ஸோட ஸ்டைல் ட்ரெஸ் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சூப்பராக வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நிறைய சார்ட்டில் வந்து வரைஞ்சி வச்சுருந்தாங்க. கர்நாடகாவில் நவராத்திரியை வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இந்த 3 ஸ்டெப் வச்சு அதில் பொம்மைகள்லாம் அழகாக அடுக்கி வச்சு அந்த நவராத்திரி கொலுக்கு எப்படியெல்லாம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி அன்னைக்கு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்ததாக இந்த ஆன்லைன்லலாம் வந்து நிறைய பொம்மைகள் இருக்கும் பாருங்கள், டெக்கரேஷன் பர்பஸ்க்காக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பொம்மைகள்லாம் கூட அங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இதெல்லாம் உண்மையாகவே வந்து அவங்க செஞ்சுருக்காங்க பாருங்கள், அதுதான் வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ரொம்ப அழகாக வந்து இந்த வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் செஞ்சு அன்னைக்கு டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்ததாக வந்து கேரளா. ஸோ கேரளாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறப்பவே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அங்கே வந்து இந்த ஐயர் மாதிரி வேஷம் போட்டு விபூதியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க குட்டி பசங்கள்லாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் கோவிலில் வந்து அந்த 18 படிக்கட்டு அந்த செட்டப் போட்டு விபூதியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தான் ஒரு குட்டி பையன். ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்தது இந்த கேரளாவில் வந்து இந்த கதகளி டான்ஸ், மோகினி ஆட்டம் அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா, அதெல்லாமே வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஒரு இமேஜஸ் வந்து இந்த ஷீட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இந்த குழந்தைங்களாம் நிறைய இந்த பாயாசமெல்லாம் வரவங்களுக்கெல்லாம் அழகாக ஊற்றி சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குட்டி பசங்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஓனாக அதெல்லாம் பண்ணுறப்போ ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே பாருங்கள், ஒரு பேர் மாதிரி உட்கார வச்சு ஃபுட்டு வந்து சாப்பிட்ற மாதிரி இலையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க.
அடுத்தது இந்த கேரளாவில் வந்து அத்தைப்பூ கோலம் போடுவாங்க இல்லைங்களா, அதுவுமே இருந்ததுங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது அந்த கோலம். அடுத்ததாக அங்கே இருக்கிற டெம்பிள்ஸ், வீடு எப்படி இருக்கும் அங்கே எப்போவுமே கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இயற்கையோடு இணைந்து தான் அவங்களோட வாழ்க்கை வந்து இருக்கும். அதை சொல்கிற விதமாக தான் சூப்பராக அந்த செடிகள் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அடுத்ததான் நம்ம தமிழ்நாடு அப்படின்னாலே நம்ம வந்து எப்போவுமே இந்த தாம்பலத்தோடு தான் நம்ம வரவேற்பு வந்து எப்போவுமே செய்வோம். ஸோ தமிழ்நாட்டில் ஃபேமஸ் என்ன, பொங்கல், தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல். ஸோ அதெல்லாம் வந்து சூப்பராக வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஒவ்வொரு கிளாஸ் ரூமும் போகிறப்போ ரொம்ப ஆசையாக இருந்துச்சுங்க, என்னெல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க அப்படின்னு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. பட் அப்படியே பொறுமையாக ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அப்படியே நான் வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். தமிழ்நாட்டில் முக்கியமான பிளேசஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஊட்டி இருந்தது, அதுக்கப்புறம் தஞ்சாவூர், விருதுநகர் டிஸ்ட்ரிக், இந்த மாதிரி முக்கியமான அந்த பிளேசஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக வந்து ப்ராஜெக்ட் மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. வீடியோ பார்த்துட்ருக்க உங்களோட குழந்தைங்க ஸ்கூல்லேயும் வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாமே பண்ணியிருந்தாங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்லாம் பார்க்குறப்போ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு தாங்க, நிறைய விதமான ஃபுட்டு, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து பேரண்ட்ஸ் வந்து செஞ்சு கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரி நடத்துனாங்க. டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா விதவிதமான உணவுகள்லாம் வச்சு எல்லாருக்குமே வரவங்க எல்லாருக்குமே வந்து சர்வ் பண்ணாங்க. இது வந்து இவங்களோட ஸ்கூலில் மட்டும் இல்லாமல் வேறு ஸ்கூலில் இருக்க பக்கத்தில் வேறு ஸ்கூல் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அன்றைக்கி நடந்த இந்த ப்ராஜெக்டை வந்து விசிட் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து இந்த ஃபுட் எல்லாமே வந்து கொடுத்தாங்கங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அன்றைக்கி ஃபுல் டே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் ரொம்ப பிஸியாக வந்து வரவங்களுக்கெல்லாம் சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் வந்து இந்த மாதிரி பண்ணணும். அது மாதிரி பண்ணுறப்போ குழந்தைங்களுக்கு வந்து க்ரியேட்டிவிட்டி வந்து சூப்பராக இருக்குங்க. தன்னாலேயே வந்து எல்லா விஷயங்களும் பண்ண முடியும். இந்த க்ரியேட்டிவிட்டின்றது இது மாதிரி தான் உருவாகும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஆரம்பித்து தான் அது பெரிய லெவலில் வந்து அது உருவாகும். அடுத்ததாக ஆண்டிப்பட்டி அப்படின்னு ஒரு ஏரியா. ஸோ அங்கே வந்து இருக்கக்கூடிய மெயின் பிளேசஸ் அது எல்லாமே வந்து சூப்பராக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக வந்து நம்ம இந்த கிராமம், அதுக்கப்புறம் வெர்சஸ் சிட்டி லைஃப், இது ரெண்டும் தான் பார்க்க போகிறோம். இந்த கிராமத்தில் வந்து என்ன மாதிரியான விளையாட்டெல்லாம் விளையாடுவாங்கன்றத சூப்பராக வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இந்த குச்சி விளையாட்டெல்லாம் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவாகவே போட்டிருக்காங்க. சூப்பரான மைண்ட் கேம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் விளையாடுறப்போ சூப்பராக வந்து இந்த பிரெயினுக்கு வந்து வேலை கொடுக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான கேம்ஸ் எல்லாம் கூட டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்ததாக வந்து அந்த வீடியோ தான் நம்ம சேனலில் வந்து வரும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.